Hello friends, welcome to Hike My Career. இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். எரர் ஸ்பாட்டிங் ஃபார் SBI PO-க்கும் TMB கிளர்க்குக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, I live on a top floor of an old house. When the wind blows, all the windows rattle. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, no error. ஃபர்ஸ்ட்டு வந்து I live on the top floor. Second choice வந்து of an old house. Third choice பார்த்தீங்கன்னா when the wind blows. Fourth choice பார்த்தீங்கன்னா all the windows rattle. Fifth வந்து no error. இதில் எது எரர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எதுனா ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். எரர் ஆப்ஷன் 1 தான் எரர். I live on a top floor. இதுதான் எரர்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா the article there is used before position like top bottom. So the bottom தான் யூஸ் பண்ணணும், not a bottom. ஒரு பொசிஷனை வந்து பொசிஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து டாப் பாட்டம் அந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்ம வந்து தான் யூஸ் பண்ணணும், நாட் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து பொசிஷனை மென்ஷன் பண்ணுறப்ப பொசிஷனுக்கு முன்னாடி தான் மென்ஷன் பண்ணணும், மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் எரர். இல்லை ஐ லிவ் ஆன் தி டாப் ஃப்ளோர். ஸோ பொசிஷனுக்கு முன்னாடி வரக்கூடாது, வரணும். இதுதான் இதில் எரர். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின், we are trying to find out the root cause of this recurring problem since the last 4 days. ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 since the last 4 days. இது ஏன் எரர்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். the last 4 days denotes a period of time. So we use for last 4 days. Since for last 4 days யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே since வரக்கூடாது, for வரணும். for the last 4 days. So the period of timeக்கு மென்ஷன் பண்ணணும்னா நம்ம வந்து for தான் யூஸ் பண்ணணும். ஸோ period of timeனா the last 4 days, last 5 days அந்த மாதிரி வர்றது பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும், நாட் சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வித் பாயிண்ட் ஆஃப் டைம். எக்ஸாம்பிள் இன் 2000 நடந்தது, இன் 1998 அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் 4 days அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 2 பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ ஃபார் வந்து பீரியட் ஆஃப் டைமுக்கு, சின்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ டோல்ட் him bluntly that he is a lazy fellow and that he had done his work very badly. ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் எரர். that he is a lazy fellow. I told him bluntly that he is a lazy fellow and that he had done his work very badly. ஏன் இந்த ஆப்ஷன் 2 சொல்கிறாங்கன்னா I told him வந்து past tense. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து past tenseல இருக்கு. I told himன்றது past tense. past tense. ஸோ நம்ம he isன்னு யூஸ் பண்ணக்கூடாது, he was தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் எரர். ஸோ ஐ டோல்ட் him bluntlyன்றது பாஸ்ட் டென்ஸு, ஆனால் இங்கே வந்து ஹிஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் வராது, வாஸ். ஸோ இதுதான் எரர். ஸோ ஆப்ஷன் 2 தான் எரர். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வாஸ்ன்னு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, Mumbai is full of tall buildings which is at one its strength as well as weakness depending upon how one look at it. So answer பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் error. Depending upon how one look at it. ஸோ இதுதான் எரர்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன், ரீப்ளேஸ் ஹவு ஒன் லுக் அட் இட் வித் ஹவு ஒன் லுக்ஸ் அட் இட். ஸோ
ஒன் லுக்குன்னு வரக்கூடாது, லுக்ஸ்ன்னு வரணும். ஸோ இதுதான் எரர். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஒன் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ வித் ஒன் வி கேன் யூஸ் லுக்ஸ், டஸ் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னால நம்ம வந்து ஒன் வரப்ப லுக்ஸ், டஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் வரனால நம்ம வந்து லுக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் ஹவு ஒன் லுக்ஸ் அட் இட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இங்கே லுக் வரக்கூடாது. Next question. I am fully aware that my boss is one of those who is totally dedicated to work and proper discipline. No error. Fifth one வந்து no error. I am fully aware that my boss is one of those who is totally dedicated to work and proper discipline. இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா answer 3. Answer 3. Who is totally dedicated. Who is totally dedicated. So explanation பாருங்க. Replace who is totally dedicated with who are totally dedicated. is வரக்கூடாது, are வரணும். So நம்ம இதுதான் error. Who is வரக்கூடாது, who are totally dedicated. So I am fully aware that my boss is one of those who are totally dedicated to work and proper discipline. So இதுதான் இந்த சென்டென்ஸுக்கு எரர். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கூட யூஸ் ஆகும். எரர் ஸ்பாட்டிங் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சினானிம்ஸ் அண்டு எரர் ஸ்பாட்டிங்கோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.